நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வெல்கம் டு ஆர்கியூரன் சேனல். தமிழ் சினிமாவில் வெற்றிமாறனுடைய படைப்புக்குனாலே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த விதத்தில் வந்து விடுதலை பாகம் 2 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டாக நம்ம விஜய் சேதுபதி நடிப்பில் வந்து பிரம்மாண்டமாக பேசப்பட்ட படங்களில் வந்து மகாராஜா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூரி வந்து ஹீரோவாக ஃபஸ்ட்டு மிரட்டின படம் விடுதலை பாகம் 1. அதில் சான்ஸே இல்லை. அந்த படத்தோட பார்ட் 2 தான் இந்த படம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படம் எப்படி இருக்குது ஒன்லைனாக ஃபஸ்ட் பாட்டில் வந்து பெருமாள் வாத்தியாராக விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார். கதிரேசனாக வந்து நம்ம சூரிய நடிச்சிருப்பார். முழுக்க அதில் சூரி தான் வந்து மெயின் ரோல் ஆகும். கதிரேசன் கேரக்டரில் வந்து வாழ்ந்திருப்பார். ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக அந்த மாதிரி மிரட்டியிருப்பார். மலைப்பாதையில் வந்து போலீஸ்காரங்களாம் எப்படி போலீஸ் ட்ரைனிங்கில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அதில் பெருமாள் வாத்தியார் எதுக்கு வந்து இந்த மாதிரி அரசாங்க சொத்துக்கும் ஒரு பயங்கரவாதத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்ற ஒரு ஹிண்டோடய படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. அதோட தொடர்ச்சி கதை தான் செகண்ட் பார்ட்டு. பெருமாள் வாத்தியார் நடித்த விஜய் தன்னுடைய நடிப்பால் மிரட்டியிருக்காரு. ஆரம்பத்துலேருந்து வரும் கருப்பன் கிராஸ் அவருடைய கேரக்டரும் பெரிதும் பக்கபலமாக அமையுது. படத்தில் பண்ணையார்கள் தங்களுடைய வேலை செய்யும் கூலி பெண்கள், அதாவது தன்னுடைய வயலில் வேலை செய்கிற கூலி பெண்களை வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்துறாங்க. அந்த துன்பத்தை எடுத்து கருணாஸ் வந்து ஒரு காட்சிகளை வெற்ற காட்சிகள் வந்து மாசா சீன் ஆரம்பிக்குது. அங்கேருந்து படத்தோட கதை ஆரம்பிக்குது. கருணாஸ் கொல்லப்பட்ட இடத்துல அவரை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் வாத்தியார் எந்த அளவுக்குலாம் போராட்டம் பண்ணுறாரு, போஸ் வெங்கடேஷ் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றத சூப்பரான ஒரு கதைக்களத்தை கொண்டு அங்கேருந்து தான் கதை ஆரம்பிக்குது. படத்தோட கதை கரும்பு தொழிற்சாலையில் நடக்கிற பிரச்சனைகளையும் சரியான விதத்தில் விஜய் சேதுபதி வந்து சூப்பரான போராட்ட காலத்தில் வந்து சூப்பராக கொண்டு போகிறாங்க. புரட்சி சம்மந்தமாக பேசியிருக்காங்க. அந்த கரும்பு தொழிற்சாலையுடைய ஓனருடைய பொண்ணை வந்து மஞ்சு வாரியஸ் வந்து புரட்சி காலத்தில் பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் காதல் வளர்ந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படியே அங்கிட்டு ஒரு பக்கம் கதை ரன் ஆகிட்டு இருந்தாலுமே முதல் பாகத்தில் காட்டப்பட்ட அந்த கோரமான விபத்துக்கு வந்து நாங்கள் தான் காரணம், இதுக்கெல்லாம் வந்து முழுக்க ஒரு அரசியல் படம் தான், அந்த மாதிரி பச்சையாக வந்து சூப்பராக அடித்து உடச்சிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி அவருடைய நடிப்பு. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் வேல்ராஜாவுடைய ஒளிப்பதிவும் இளையராஜாவுடைய இசையும் படத்துக்கு பெரும் பக்கபாலம். அதோட இளையராஜாவோட வாய்ஸு தினமும் நினப்பு அந்த பாடலை கேட்கும்போது எனக்கு அந்த வழி நெடுக காட்டும் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு படத்தில் வந்த பாடல் தான் வந்து எனக்கு பெரிதலும் சூப்பராக நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிகள் போர் அடிக்கவே இல்லை. மக்களுக்கு தேவையான அரசியல் படத்தை வந்து சூப்பராக வந்து நம்ம பல இடத்துல வந்து விஜய் சேதுபதி நடிப்பும் சரி சூரியோட நடிச்சும் சூப்பராக வந்து இயக்குனர் வந்து சூப்பராக வந்து கலகச்சிதமாக அவங்க ரோலை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பெருமாள் வாத்தியார் அரசியல் சித்தாந்தம் பேசும் குமரசன் எப்படி மாறுகிறாரு, இவங்க 2 பேருக்கு மத்தியில் எப்படி வந்து கிளாஷ் ஆகுது அப்படின்றத படத்தோட மீதிய கதையை வச்சு முடிச்சிருக்காரு வெற்றிமாறன் சிந்தாத்தில் மலைவாழும் பக்கம் காட்சிகளை வந்து சூப்பராக மிரட்டி விட்டுருக்காரு. அதன் பின்னார வரும் கதாபாத்திரங்கள் செயலில் சில ஜென்மங்களை திருத்தவே முடியாதுன்றத சில கேரக்டரை வந்து சூப்பராகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதி அரசியலில் அசுரம் படத்தில் காட்டின மாதிரியும் வாழை படத்தில் காட்டின மாதிரியும் மீண்டும் அதே கேரக்டர் தான் எடுத்திருக்காங்க. முதல் பாகத்தில் அந்தளவுக்கு ரசிகர்கள் சுவாரஸ்யப்படுத்தினாலும் கதைக்களத்துலையும் திரைக்களத்துலையும் பல இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் விறுவிறுப்பு இல்லாமல் போகுது. விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் லவ் ட்ராக் வந்து தேவலாட்டுக்கு சீன்ஸில் வந்து நிறைய இடத்துல வச்ச மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி படத்தோட செகண்ட் ஹாஃபுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக பண்ணணும், செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனதுனால கதையில் வந்து மைனஸான கதாபாத்திரம் வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கிறதுனால படம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் போர் அடிக்குது. அந்தளவுக்கு போர் அடிக்கிறதுனால விடுதலை படம் வந்து கிராஃபிக்ஸிங் இந்த படம் ஒர்க்கிங்கில் வந்து பார்க்கும்போது சூப்பரான படைப்பாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்த அந்த ரயில் சீன்லாம் வந்து விஷுவலும் சரி அந்த ஆக்ஷன் காட்சிகளும் சரி சான்ஸே இல்லைங்க. கேமராமேன் என்ன ஒவ்வொரு டேக்கையும் இஞ்சுமே எடுத்திருப்பாங்க. அந்த இது மாசாக கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்ப்போம்னா குமரேசனாக நடிக்கிற வாத்தியாருக்கும் போலீஸ் அதிகாரிக்கும் கௌதமன் பெருமாள் வாத்தியாரை விசாரிக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற வாத்தியாருடைய கதை. அவங்க தன்னுடைய பேரை வச்சு கற்பனை மட்டி கொண்டு பண்ணை தொழிலாளர்களுக்கு எதிராக புரட்சி செஞ்சு வராங்க. அது தோழராக வந்து கிஷோர்குமார் அரசியல் சித்தாந்தங்களை பேசிட்டு வர தோழர்களாக வந்து விஜய் சேதுபதி ஆடுகளம் கிஷோர்குமார் அவர் கொலை செஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய மக்களுக்காக வந்து போராடுறாரு. அந்த போராட்டத்தில் வந்து அவர் தப்பிச்சு மறுபடியும் வந்து எப்படி சிக்கினார், கிளைமேக்ஸில் வந்து மறுபடியும் கதிரேசன் எப்படி சிக்கினாருன்னா படத்தோட முழு கதையாகவே இருக்குது. இந்த படத்தில் வந்து எதுக்கு சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறனுடைய படத்தில் வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து அதிகமாகவே இருக்கும். இருந்தாலுமே சென்சார் போர்டில் கெட்ட வார்த்தைகளை வந்து இந்த இதில் நிறையா சீன்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்.